வணக்கம் நேயர்களே. நமது என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலையான யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக இந்த நேரத்தில் நாம் தினந்தோறும் சந்தித்து வரும் அமர்வுகளின் வகையில் இந்த அமர்வையும் நாம் மையப்படுத்தி இருக்கிறோம். அதாவது இந்த நாளின் மையப்பொருள் அல்லது கருப்பொருள் அல்லது தலைப்பு என்னவென்றால், வெளிநாட்டு குளிர்பானங்கள் புறக்கணிப்பு சாத்தியமா அசாத்தியமா? அதாவது நீங்கள் செய்திகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், வரும் மார்ச் 1 முதல் பெப்சி, கோகோ கோலா போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு விற்காது. அதே போல வெள்ளையன் தலைமையில் உள்ள அந்த வணிகர் சங்கமும் அறிவித்திருக்கும், வரும் மார்ச் 1 முதல் நாங்கள் பெப்சி, கோகோ கோலா போன்ற வெளிநாட்டு குளிர்பானங்களை நாங்கள் விற்பதில்லை என்ற முடிவு எடுத்திருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போ வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க மாட்டோம் என்ற அறிவிப்பினாலேயே உள்நாட்டு பானங்களுக்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு வருமா, அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மலர்ச்சி ஏற்படுமா என்ற போன்ற சந்தேகங்கள் சமூகத்தில் காணப்படுகின்றன. அந்த சமூகத்தின் சந்தேகங்களை நாம் இந்த அரங்கிலே வைத்து அதற்கான விளக்கங்களையும் விரிவான தகவல்களையும் பெறுவதுதான் நம்முடைய நோக்கம். தினந்தோறும் அதைத்தான் நாம் செய்து வருகிறோம். அந்த வகையில் உழவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும், அதை வாங்கி பருகுகிற அருந்துகிற மக்களுக்கும் ஒரு பெரிய சக்தியை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த பானங்கள் உதவ வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். அந்த வகையில் இந்த அமர்வை சிறப்பிப்பதற்காக நமது சிறப்பு அழைப்பாளர்கள் 3 பேர் நம்முடைய அரங்குக்கு இணைந்து உள்ளார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ்நாடு உழவர்கள் சங்கத்தின் திரு பெரியசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல் தமிழ்நாடு உழவர் சங்கத்தின் திரு ராமசாமி நம்மோடு இருக்கிறார். அதே போல் பிகேஜி குழும வணிகர் திரு கணேஷ் கருப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். மூவரையும் உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று, அதாவது சுதேசி என்ற அந்த சொல்லாடலில், சுதேசி என்ற கருப்பொருளில் நம்முடைய பானங்களை நாம் பருக வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நீங்கள் தூண்டி இருக்கிறீர்கள். ஒரு 2-5 ஆண்டுகளாக இந்த வார்த்தைகள், இந்த சொல்லாடல் பரவலாக செய்தி ஊடகங்களில் நாம் பார்க்கிறோம். சுதேசி பொருளை மையப்படுத்தி சுதேசி குளிர்பானங்களை நீங்கள் பருகுங்கள், அது நம்முடைய மண்ணுக்கான பானம், மற்ற வெளிநாட்டு பானங்களை நீங்கள் பருகாதீர்கள், அதில் ரசாயனம் கலவை அதிகரித்து இருக்கிறது போன்ற தகவல்களை கூறிக்கொண்டுதான் வருகிறீர்கள். இந்த நிலையில் திரு ராமசாமி, தமிழ்நாடு உழவர்கள் சங்கம், உங்களுடைய அந்த பரப்புரை மக்களிடம் ஒரு சிறிய அளவிலாவது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்குதுங்க. இந்த அந்நிய நாட்டு குளிர்பானங்களை மார்ச் 1 முதல் வியாபார தோழர்கள் கடைகளில் வியாபாரம் விற்பதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அது அறிவித்தது மட்டுமல்ல, அவர்கள் விற்கவில்லை என்றால் அதற்கு மாற்றாக ஏதாவது ஒரு உள்நாட்டு குளிர்பானங்கள் கொடுத்தாக வேண்டும். நிச்சயமா கொடுத்தா தான் அப்போ அதை நிறுத்த முடியும், அதை விற்கலைங்கிற ஒரு உறுதிமொழியை சாத்தியப்படுத்த முடியும். அதற்கு விவசாயிகள் தான் உறுதுணையாக இருந்து அதை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும். ஒரு இளநீர், நீரா போன்ற பொருட்களை எல்லாம் நாங்கள் பாக்கெட்டில் அடைத்து கொடுக்கலாம். இப்போதைக்கு அது ஈக்குவலாக பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தாலும் இப்போ வெளிநாட்டு குளிர்பானங்கள் 20 நாள், 30 நாள், 40 நாள் கெடாமல் பாதுகாக்க அவங்க கெமிக்கல் கலக்கி கொடுத்துட்றாங்க, ரசாயன கலவைகள் கலந்துடுறாங்க. ஆனால் நம்ம விவசாயிகள் நேரம் இயற்கை பானமாக கொடுக்கறதுனால அதை நம்ம அத்தனை நாளைக்கு கெடாமல், விவசாய பொருட்கள் எதுவுமே அதிக நாள் கெடாமல் வைத்திருக்க முடியாது. ஒன்றா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும், கூலிங்கில் அந்த ஒரு குறிப்பிட்ட சென்டிகிரேட் கூலிங்கில் வச்சுருந்தா தான் அது கெடாமல் இருக்கும். அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பங்கள் எல்லாம் விவசாயிகள் இடத்துல நிறையா வர வேண்டும். படிப்படியாகத்தான் நாங்கள் அதை அதிகப்படுத்தி தமிழ்நாடு பூரா பரப்ப முடியும். இருந்தாலும் இப்போது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இயற்கை நாடி வந்துள்ளார்கள். இப்போ நீங்க சொன்ன கருத்து ஒரு அடிப்படையான கருத்து. அதாவது நம்மிடம் தொழில்நுட்பம் இல்லை, இப்போ அது சாத்தியமாக்குற ஒரு காலத்துல இருக்கிறோம், அதனால நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் என்ற வகையில் உங்களுடைய கருத்து அமைந்தது. திரு பெரியசாமி, நீங்க எப்படி இந்த ஒரு நகர்வை எப்படி பாக்குறீங்க? அது அந்நிய பானம் அப்படிங்கிறதுங்க மக்களுக்கு முழுக்க தீங்கு செய்யக்கூடியது, 1% கூட நன்மை செய்வது அல்ல. உள்நாட்டு சுதேசி என்று சொன்னீர்கள். சுதேசி என்பது உள்நாட்டில் மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடியது. 1% கூட அதில் தீமை நடக்கவே நடக்காது, நன்மை நடக்கிறது தான். இப்போது சுதேசியில் எடுத்தீங்கன்னா அத்தனை பொருளையுமே மென்பானமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தர்பூசணி, பப்பாளி, இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது, நன்னாரி, இந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது
இப்போ தமிழ்நாடு முழுக்கத்தான் வணிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்களோ இந்தியா முழுக்க சொல்லல. நாங்கள் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியில் இருக்கிறோம். சுதேசியில் வந்து உங்களுக்கு எத்தனையோ பானங்கள் இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது இது அனைத்துமே 1% கூட தீங்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாதது, நன்மை செய்யக்கூடியது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்நிய பானம் அப்படிங்கிறது யூரியா இந்த கெமிக்கல்ஸ் போட்டு தான் உற்பத்தி பண்ணுறாங்க. மக்கள் அவசரத்துக்காக அதை இந்த குளிர்பானங்கள் வச்சு சாப்பிடும்போது அது சுவையாக தெரிகிறத ஒழிய உடல் முழுக்க பாதிக்கக்கூடிய ஒரு பானம் தான் அந்நிய பானங்கள் அனைத்துமே. அதில் ஒன்றும் கூட நன்மை சொல்றது இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. அதே நேரத்தில் சுதேசி பானத்தில் வந்து ஒரு பானம் கூட தீமை செய்யக்கூடியதுன்னு யாராச்சும் சொல்றோன்னா நம்ம கூட வந்து பேச சொல்லுங்க, வாதாட சொல்லுங்க. ஆகவே நாம சொல்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வணிகர் சங்கம் இது விற்கிறது இல்லைன்னு சொல்லுதுங்க. இந்தியாவுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரில் இருக்கிறோம். தமிழ்நாட்டு உற்பத்தியை வச்சு இந்தியாவுக்கு சப்ளை கொடுக்குற சக்தி இருக்குது. அதுபோக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பார்த்தீங்கன்னா இதில் பூரா நம்ம பொருள் எல்லா பொருளுமே விளையுது. வடநாட்டுக்கு கூட பெருசாக இல்லைனாலும் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாலே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்டவே கைவசம் இருக்கு. அதை அரசாங்கம் கொஞ்சம் ஊக்குவிச்சதுன்னா இது நம்ம எல்லாருக்குமே கொடுத்து மக்கள் நலவாழ்வு முன்னேற்றத்துக்காக சுதேசி பானம் தான் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா ஒரு முதல் அமர்வில் ஒரு அருமையான கருத்தை பதிந்தீர்கள். திரு கணேஷ் கருப்பையா, ஒரு வணிகராக வெளிநாட்டு குளிர்பானங்கள் புறக்கணிப்பு சாத்தியமா அசாத்தியமா? நிச்சயமாக அது சாத்தியமற்ற செயலாகவே நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நானும் வெளிநாடுகளில் இந்த வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்வதால் நான் இது வந்து சாத்தியமற்றதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உலகமயமாதல் ஆக்கப்பட்டு விட்டது எல்லா பொருள்களும். சரி, இன்னைக்கு எல்லா நீங்கள் சின்ன சின்ன பொருள்கள்ல இருந்து பெரிய பொருளாக எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் இங்கே நம்ம உலகமயமாக்கப்பட்டு வந்ததுனால இது வந்து கொஞ்சம் சாத்தியமற்றது. ஆனால் அதை நம்ம சாத்தியப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று விடுவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் பானங்கள்னு சொல்லி நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஐயா சொன்னது போல் கெமிக்கல் கலக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ ஊரியா போடுறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து இன்னைக்கு யாரும் தொழு உரங்களை போடுவது கிடையாது. நீங்கள் அங்கேருந்து நமக்கு வரணும். இப்போ அதெல்லாம் விட்டு நான் வந்து உலகம் முழுவதும் நம்ம இந்தியா முழுவதும் சப்ளை செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னோம்னா உலக நாடுகள்ல இருந்து நம்ம வந்து விலக்கி வைக்கப்படுவதாகவே நான் பார்க்குறேன். நான் நன்றி. உங்களுடைய கருத்து வந்து ஒரு பார்வையில் ஏற்புடைய கருத்து தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மண்ணை மலடாக்கி விட்டோம், காற்றை மாசுபடுத்தி விட்டோம், தண்ணீரை அசுத்தப்படுத்தி விட்டோம், மக்களின் மனங்களில் கசப்பை ஏற்றி விட்டோம். இப்படி பல தளங்களில் நாம் எல்லாவற்றையும் நிறைவாக செய்து விட்டோம். இந்த நிலையில் சுதேசி என்கிற சொல்லாடல் ஒரு கேள்விக்குறி என்பது பரவலான கருத்து. என்னுடைய கருத்து அல்ல, நிலையத்தின் கருத்தும் அல்ல, பரவலான கருத்து. இந்த நிலையில் நீங்கள் வைக்கிற அந்த கருத்தியல் எடுபடுமா என்பதுதான் நம்முடைய இப்போதைய தலைப்பு. இதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? திரு ராமசாமி, தமிழ்நாடு உழவர்கள் சங்கத்தின் திரு ராமசாமி, நீங்க எப்படி இதை வந்து நிச்சயமாக நாங்கள் கொண்டு சேர்ப்போம் என்கிறதற்கான ஒரு திட்டம் அல்லது செயல்பாடு என்ன வைத்திருக்கிறீர்கள்? இப்போ தற்சமயத்துக்கு நாங்க எங்க மாவட்டம், எங்க ஏரியா மேற்கு மாவட்டங்கள்ல எல்லாங்க அதிகமா இயற்கையில வந்து தேங்காய் மரம் தான் அதிகமா இருக்கு. தென்னை விவசாயம் தான் அதிகமா இருக்கு. அந்த தென்னையிலிருந்து ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான இயற்கை பொருட்கள் அதுல இருந்து தயாரிக்கலாம். சார் கருப்பையா சார் சொன்ன மாதிரி உரம் போடுறாங்க, ஊரியா போடுறாங்க, மருந்தடிக்கிறாங்க, எல்லாம் கெமிக்கல் சேர்த்துறாங்கன்னு சொல்றாங்க. அதிக அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான விலையை கொடுக்கறது இல்லை. விவசாயிகள்லாம் புறக்கணிக்கிறாங்க. அவங்க அந்த ஊரியாவே மருந்து அடிச்சாதான் அதுல கொஞ்சம் வந்தா தான் அவங்களுக்கு அது வித்தா தான் கட்ட முடியாது. இல்லாட்டி எல்லாம் நட்டத்துல போயிருது. அது நல்லா ஊக்குவிச்சு விவசாயிகளுக்கு இது பண்ணா இயற்கை பானங்கள், இயற்கை உணவு அனைத்தும் விவசாயிகள் கொடுக்க எங்க மேற்கு மாவட்டங்கள் தயாரா இருக்கு. அப்படி இல்ல, இதுல மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம்னு ஒன்றும் இல்ல. இல்ல எங்க மேற்கு மாவட்டத்துல விவசாயிகள் நல்லா பண்ற ஏரியா. தொழில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் தொழிலும் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல விவசாயம் அதிகமா இருக்கு. அரசுகள் வந்து யூரியாவை அறிமுகப்படுத்துகிற அந்த நிலையிலேயே ஏன் உழவர் சங்கங்கள் அதனை எதிர்க்கவில்லை? அதை வாங்காம நம்ம விட்டாலே அது பின்னோக்கி ஓடி போயிடும். நம்ம குளிர்பானங்களை, வெளிநாட்டு குளிர்பானங்களை வாங்காமல் விட்டாலே அவங்க போயிடுவாங்க. இங்க யாரும் வாங்க மாட்டாங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க என்று சொல்லி அவங்க போயிடுவாங்க. நான் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தெளிவில்லை. ஏன் வந்து உழவர் சங்கங்கள் முதலில் விழிப்பாக இருக்கவில்லை என்றதுதான் கேள்வி. இப்போ விழிப்படைந்திருக்கிற நிலையில் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து அந்த உணவு பஞ்சம் வந்த போது அவர் கொண்டு வந்தார் பசுமை புரட்சி.
அந்த நேரத்தில் அவங்க சாப்பாடு கோதுமையே இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி கொடுத்தாங்க நேரு பீரியடில். அன்னைக்கு விவசாயிகளுக்கு இன்னும் இந்த அளவுக்குலாம் கொஞ்சம் பத்தல. இப்போவே விவசாயிகள் பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பீகார்லேயும் விட்டு தினம் 2000 பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணி அப்பத்தை கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றாதான் நம்ம நாடு வல்லரசு பண்ண முடியுங்கிறதுல அவங்க இதைய பசுமை புரட்சியை பண்ணாங்க. அப்போ அது பசுமை புரட்சி அப்ப ஏத்துக்கிட்டாங்க. இயற்கை வேளாண்மை சார்ந்த பசுமை புரட்சி இல்லை இல்லை, இல்லை, வந்து ஒரு போலித்தனமான பசுமை புரட்சி. அது அந்த நேரத்துக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கால மக்களுக்கு அது ஏத்துது. அவங்க அதை திருத்தி கேட்க முடியல. கிராமத்தில் இந்த 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு இந்த 15-20 வருஷமா தான் இந்த பசுமை புரட்சி இந்த ஊராக அதிகமாக போடுது. இயற்கை வேளாண்மை இது வரைக்கும் இருந்ததுங்க. எங்க ஊர்ல எல்லாமே பாசிப்பயிறு, நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, ராகி, சோளம் இந்த சாப்பாடெல்லாம் இருந்தது. நல்லா சிறுசா இருக்கிற போது அரிசி சாப்பாடுனா அதிசயமா இருக்கு. சோளச்சோறு, கம்மஞ்சோறு, ராகி களி தான் சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதுதான் கண்டா தான் அதான் அதிசயமா இருக்குது. இப்போ இது வந்த பின்னாடி இத்தனை சீக்கு நோய்கள், சர்க்கரை வர்றதே பூரா மருந்தடிச்ச உணவுப் பொருட்கள்னாலதான் சர்க்கரை இத்தனை பேருக்கு நாட்டில் அதிகமாக வருது. 70% பேருக்கு சர்க்கரை. சரி, இந்த நேரத்திலேயாவது உழவர்கள், சங்கங்கள் சார்ந்த உழவர்கள் யூரியாவோ எந்த விதமான ரசாயன கலவையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று அறிவித்து விவசாயம் செய்வதாக இல்ல வேளாண்மை செய்வதாக நாங்கள் அறியவில்லை. ஏன் அந்த முடிவு? இல்ல கிராமங்கள் எல்லாம் 50% இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. 50% இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. கோழி எருவு, சாணி, இந்த இயற்கை உரங்களை போட்டு உரம் போடாம, இந்த உரத்தை எல்லாம் போடாம, பூச்சி மருந்து அடிக்காம வர 50% மாறிட்டாங்க. அதான் நான் சொல்றேன் பாருங்க. இன்னும் ஒரு இந்த காய்கறி எல்லாம் வெள்ளாமை பண்ணி எடுத்தோம்னா அது இந்த பூச்சி மருந்து அடிச்சாதே இப்ப கட்டுப்படுது அந்த நோய். விவசாயி நம்ம இந்த வருஷம் மக்காச்சோளத்தை போட்டு மழையே இல்லாம ஏக்கருக்கு 5000-20,000 நட்டோம்ங்க. அது அந்த மருந்தடிச்சு கொண்டு வந்து அந்த காய்கறி எல்லாம் கொண்டு வந்தா தான் மார்க்கெட் கொண்டு வர முடியுது. அது விவசாயினுடைய ஏழ்மை நிலை, பொருளாதார பற்றாக்குறையினாலதான் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த செயற்கைக்கு வந்துட்டு இருக்காங்க. இருக்க இயற்கைக்கு மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. திரு பெரியசாமி, இப்போ இந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது தாண்டி வேளாண்மை பத்தியும் பேசுறோம். இப்போ வெறும் குளிர்பானங்களை மட்டுமே நீங்க இலக்காக வச்சிருக்கீங்களா இப்போ? இல்ல அதை தாண்டி ஒன்னொன்னா பண்ணுங்க. குளிர்பானத்தை மட்டுமல்ல, மக்களின் உணவை தேட மக்கள் நலனுக்காக எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க. படிப்படியாக சொல்லிட்டு வரணும். சரிங்க. ஒரு சின்ன தோழர் கேபி குழுமத்தினுடைய கணேஷ் கற்பை ஒரு கருத்து சொன்னாருங்க. வெளிநாட்டில் குளிர்பானங்களை அதிகமாக விரும்புகிறாங்க. இப்போ நம்ம நிறுத்திட்டால் வெளிநாட்டில் விரும்புறதை நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்தை வச்சாருங்க. அதை நான் மறுக்கிறேன். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு நம்ம இப்போ நான் தமிழ்நாட்டை பொறுத்து பேசுகிறோம். அனைத்து நாடுகளிலிருந்தும் உற்பத்தியில் தேங்காயிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருள்கள், நீரா சுகர், தேங்காய் பால், தேங்காய் பவுடர், இளநீ, வெர்சன் ஆயில், இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லட்சமா இங்கே பல கோடிக்கு இங்கே கொள்முதல் பண்ணுறதுக்கு நெட்டில் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஆதாரம் நிறைய கொடுக்குறேங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்தால் 70% போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய சூழ்நிலையில். இன்னும் நம்ம கொஞ்சம் தொழில்நுட்பத்தை மாற்றும் போது இதோட அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொருளை அவங்க விரும்பும் போது எப்படி அந்நிய பானத்தை விரும்புறாங்கன்னு சொல்றது அவர் ஒரு கருத்து சொல்லணும்னு அவர் கேட்டுக்கு. இப்போ இன்னொரு கருத்து கூட உங்களுக்கு நான் கேட்கலான் இருக்கேன். ஒரு தகவலை, இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க, கூட்டு முயற்சியாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு 200 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து. ஆனா உழவர்கள் ஏன் நீங்க அந்த மாதிரி சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா ஒரு 200 ஏக்கர் எடுத்து இது மாதிரி பயிர் செய்யவே இல்லை? ஏன்னா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்க ஊடகங்களுக்கு சில தெரியாம இருக்கலாங்க. இல்ல இது வரைக்கும் நாங்க கேள்விப்படல. வெளிநாடுகள்ல ஒரே நபர் 100 ஏக்கரை பயிர் செய்யறாங்க, வேளாண்மை பாக்குறாங்க. ஆனா இங்க 100 பேர் 1 ஏக்கரை வச்சுக்கிட்டு அதுலயே 1008 வழக்குகள். நீ அந்த வரப்புல இந்த பக்கம் வந்துட்ட, நான் அந்த வரப்புல அந்த பக்கம் போயிட்டேன்னு வரப்பு சண்டையில நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னமும் கூட. ஏன் இதை ஒரு கூட்டு முயற்சியா உருவாக்காததுனாலதான் வந்த விளைவு என்பதை நீங்க உணரல? அது தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுக்காத ஒரு சூழ்நிலையே காரணம். உழவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். உழவர் கூட்டு இயக்கத்துக்கு ஃபார்ம் ப்ராடக்ட் ப்ரொடியூசர் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிகள் இப்போ உழவர் கூட்டு இயக்கமா சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் சங்கம் அமைச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 18 கம்பெனிகள் இயங்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட உழவர்கள் தங்கள் விளை பொருளை தாங்களே விற்கக்கூடிய முறையை கண்டுபிடிக்கவில்லை. அதைத்தான் சொல்றேன். நாங்க விளைச்சல் பண்ணி விற்கிறதுலதான் இருக்காங்களே தவிர அவங்களே விளைவித்து அவங்களே விற்பனை பண்ணாதான் மக்களுக்கு போய் சரியான விலையில போகும், சரியான நேரத்திலும் சரியான பொருள் போய் சேரும். அது மேல நம்ம ரசாயனம் தடவ வேண்டியதில்லை, அடிக்க வேண்டியதில்லை, பாதுகாக்க வேண்டியதே இல்லை. அந்த முயற்சியை ஏன் நீங்கள் சார் கேட்டீங்கன்னா வேற பொருட்கள் உற்பத்தி பண்றதெல்லாம் வச்சுக்கலாம் கெடாது. இன்னைக்கு வித்தா வியாபாரம் மார்க்கெட்ல விக்கிட்டு இல்லாட்டி இருக்கட்டுன்னு வச்சிடலாம்.
ஆனால் விவசாய உற்பத்தி பொருள் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் மேலே அதை வச்சிருக்க முடியாது. சரி. அதுக்கு வச்சிருக்கோம்னா பாதுகாக்கிறதுக்கு குடோன், ஐஸ் ஏசி குடோன் கட்டி அதை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் கிராமத்தில் எங்கள் பொருளாதாரம், விவசாயினுடைய பொருளாதாரம் உயரல. நீங்கள் வெளிநாட்டில் சொன்னீங்கல்ல பண்ணை விவசாயம் பண்ணுறாங்கன்னு 100 ஏக்கர் 200 ஏக்கர், அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு விவசாயிகளை ஊக்கப்படுத்துது, விவசாயிகளை தான் முன்னிலைப்படுத்துது. இங்கே நம்ம இந்தியா கவர்மெண்ட், தமிழ்நாடு கூட கிடையாது, இந்தியா கவர்மெண்ட் விவசாயிகளை புறக்கணிக்குது. மத்திய அரசே புறக்கணிக்குது. மோடி வந்து சொன்னாரு, காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உழவர்களோ இல்ல வேளாண்மை செய்கிற தொழில் செய்கிற அந்த சங்கங்களோ இல்ல அது சார்ந்த இந்தியர்களோ இனி கவலைப்படவே வேண்டியதில்லை, வீடு தேடி உங்களுக்கான திட்டங்கள் வரும்னு சொல்லியிருக்காரு. என்ன எது நடைமுறை ஆயிருக்கு, நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒண்ணுமே எங்களுக்கெல்லாம் வந்து சேரல. இல்ல நீங்க சொன்னதான் அவர் வந்து சேரல, நீங்க தான் சொல்லணும். அப்புறம் இந்த உலகத்திலேயே இந்தியாவிலே இன்னைக்கு விவசாயினுடைய தற்கொலை அதிகமா நடந்திருக்குது. அதுவும் பருத்தி விளையிற ஏரியா மகாராஷ்டிரால விதர்பா மாவட்டத்துல விதர்பால தான் அதிக தற்கொலைகள் நடந்திருக்கு விவசாயிகள். சொல்ல போனா இந்த வருஷம் இந்த வறட்சியில தமிழ்நாட்டிலையும் 300 விவசாயிகள் பக்கமா தற்கொலை பண்ணிட்டாங்க. அது என்ன காரணம்னா, நம்ம பொருளை நாம் பாதுகாத்து ஒரு சரி குண்டூசி இருக்கணும்னா 10 நாளைக்கு வச்சுக்கலாம், ஒரு மாசம் வச்சாலும் அது கெடாது. அது கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, அவன் அதை வசூல் பண்றதில்ல. அரசாங்கமே வராக்கடன் சொல்லி ஒரு 1000 கோடியை வர வைக்கிறாங்க தொழில் கொடுத்ததை. ஆனா விவசாயிக்காரனை போய் சட்டிவானை தூக்கு வசூல் பண்ணு, விவசாயிக்கு தள்ளுபடியே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி 2 கவர்மெண்ட், மாநில மத்திய கவர்மெண்ட் இரண்டும் நடந்து கொள்கிறது. விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை. அவர்களை பொருளாதாரத்தினுடைய பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாகத்தான் நாங்கள் நொடிந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கையை இன்னும் முன் கொண்டு வர முடியவில்லை. நிச்சயமாக நீரின்றி அமையாது என்பது போல ஏரின்றி அமையாது உலகு என்று சொன்னால் அது மிக இல்லை. உழவன் சேற்றிலே கால் வைத்தால் தான் மற்றவர்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். அந்த நம்பிக்கை இருந்தும் கூட விவசாயிகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டாயமாக அந்த கருத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அமர்வை நாம் ஏற்படுத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வேளாண்மையை எப்படி நீங்க மீட்டெடுக்க போறீங்க போன்ற தகவல்களை சரியான பொருள், அதாவது எந்த ரசாயன கலவையும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய அடிப்படை பொருட்கள் இந்த குளிர்பானங்கள், நாம் பயன்படுத்துகிற காய்கறிகள், உணவு வகைகள், இவைகளெல்லாம் நீங்கள் தரமாக கொடுத்தால்தான் நாங்கள் தரமாக இருக்க முடியும், நாங்கள் வாழ முடியும். உழவர்களே அது மேல ஒரு அக்கறை இல்லை என்றால் நாம கண்டதா எதைய வேண்டாலும் வாங்கி சாப்பிட்ற ஒரு நிலையில தான் இருக்கும். பச்சையா இருந்தா போதும், அது பச்சை காய்கறின்னு நினைக்கிறாங்க. அந்த பச்சையாவே அதை இருக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு 1008 ரசாயனங்களை அது மேல் பூசி தடவி அடித்து, வாழைப்பழத்தை கூட ஒரே மணி நேரத்துல மஞ்சள் வாழைப்பழத்தை பச்சையாக்குறாங்க, பச்சை வாழைப்பழத்தை மஞ்சள் ஆக்குறாங்க. இப்படி மாயாஜாலம் நிறைந்த உணவு வகைகள்லாம் நிறைய ஆயிடுச்சு. இதுல இருந்து எப்படி நம்ம உழவர்களையும் மக்களையும் மீட்கிறது திரு கணேஷ் கருப்பையா? சுதேசிங்கிற வார்த்தை வலிமை பெறணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த அந்நிய பானங்கள்னு சொல்லக்கூடிய பெப்சியா இருக்கட்டும், கொக்கோலாவா இருக்கட்டும், இன்னைக்கு வேற ஒரு நேம்ல இங்க கண்டிப்பா ஒரு கால ஊன்றதான் போகுது. அதற்கு இந்த உலகமயமாதல் கண்டிப்பா வழி செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அப்படி செய்யாத பட்சத்தில் அந்நிய முதலீடோ அந்நிய செலாவணியோ நமக்கு அற்று போய்விடும். இது நமக்கு இது நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம அதை நம்ம பேசுறதுல எனக்கு ஒரு கொஞ்சம் மாற்று கருத்து தான் இருக்கு. ஏன்னா இது உலக நாடுகள் கூட நம்ம போட்டிருக்க ஒப்பந்தம் அப்படிப்பட்ட ஒப்பந்தம். நீங்கள் அதை ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. எனவே நீங்க கண்டிப்பா அதே போல நிரந்தரமாக தடை செய்ய முடியுமான்னா கிடையாது. நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே குர்குரோவையும் பெப்சியும் கொக்கோலா தான் கொடுத்து பழக்கிருக்குமே ஒழிய, நீங்க பழைய கஞ்சியில இருக்க நீராரமோ கொடுக்கல, ஒரு இளநியோ வெட்டி கொடுக்கல. நம்மளுடைய தவறை என்ன செய்யறோம், கார்பரேட் மேல போடுறோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை தான் எனக்கு இருக்கு. அதான் நான் கேட்டேன், ஏன் நீங்க குழுவா செயல்படல, கூட்டு முயற்சி இல்லையே? ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வணிக வளாகத்தை நீங்கள் நடத்தலாம், அதன் வழியா நம்ம தயாரிப்புகளை கொண்டு வரலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் ரொம்ப காலம் தாழ்ந்து நீங்க கொண்டு வரீங்களோ என்ற கருத்து பரவலாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. அந்த கேள்விதான் நான் வைக்கிறேன். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் கேட்கல, பொதுமக்கள் கிட்ட இருக்கிற கருத்தை நான் என்னுடைய குரலாக நான் கேட்கிறேன். திரு ராமசாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சுதேசி குளிர்பானம் நிச்சயமாக மக்களிடம் போய் சென்று வெளிநாட்டு பானங்களை தவிர்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தவிர்த்துருவாங்க. சரி, அவங்களுக்கே எல்லாத்துக்கும் அவங்க சாப்பிட்டு என்ன எஃபெக்ட் வருது, உடம்புல என்ன வியாதிகள் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்றாங்க எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன மக்கள் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாமே செய்தி என்ன இங்கே என்ன நடக்குது, இப்போ சென்னையில் நடக்குது எங்கள் ஊருக்கெல்லாம் தெரியும்னா 4 நாள் ஆகும். ஆனால் இப்போ அடுத்த செகண்ட் தெரியுதுங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே திருந்திக்குவாங்க. அதுக்கு முயற்சியா
கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எங்களுக்கு உள் ஊக்கம் பண்ணா தான் நாங்கள் பண்ண முடியும். என்ன திட்டம் இப்போ வச்சிருக்கீங்க? பாருங்க, இப்போ இந்த வெளிநாட்டு குளிர்பானத்துக்கு பதிலாக தென்னை இளநீர் நீரா, அதாவது நீராங்கிறது வந்து இப்போ நாங்கள் எப்படி இங்கே விற்கிறாங்க இல்லைங்க கடைகளில் பாக்கெட் பண்ணி வைக்கிறோம். பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க இல்லைங்க நீரானா இங்கே வந்து பதநீர்னு சொல்கிறாங்க. அது சுண்ணாம்பு போட்டு இறக்குறாங்க. அந்த சுண்ணாம்பே இல்லாமல் ஐஸ் பெட்டியில் வச்சு இறக்குனா அது நீரா. ஆனால் அது கல்லுங்கிற இதில் அது புளிக்க வச்சா தான் கல். அந்த கல்லுங்கிற ஒரு இடத்துல கவர்மெண்ட் நம்மளுக்கு நிதியாக பண்ண மாட்டேங்குது, சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு மேலே நீங்கள் கல்லை விட்டு நீங்கள் வேறு பக்கத்து நாடான இலங்கையில எல்லாம் இந்த பீர் பிராந்தியே கல்லில் தான் தயாரிக்கிறாங்க. தென்னஞ்சாராயம், பனஞ்சாராயம், தென்னை பிராந்தி, பனஞ்ச் பிராந்தின்னு சொல்லி பாட்டில் போட்டு விற்கிறாங்க. கல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டேட் 2 இயர்ஸ் போட்டு அனுப்புகிறான். அதை அந்த ஐஸ் பெட்டியில் புளிக்காத கல்லை இறக்குறான். இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கேட்டோம்னா, அதாவது 2008 நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோங்க, இதுக்கு பண்ணுறோம். அதை கேட்ட என்னங்கிறாங்க, சாராய கம்பெனி வந்து 12 கம்பெனி இருக்குது தமிழ்நாட்டில், கலப்படம் பண்ணுறதை கண்காணிக்கலாம். ஒவ்வொரு பனைமரம், ஒவ்வொரு தென்னை மரமும் ஒவ்வொரு ஆலை, அதை நான் கண்காணிக்க முடியாது. விவசாய மத்தியில் கலப்படம் அதிகமாகிரு, பொதுமக்கள் வழியில் கலப்படம் வந்துடும். அது கள்ளுக்கடை, சாராய கள்ளுக்கடைன்னு சொல்லி கிராமத்தில் விட்டாதான் கலப்படம் வாய்ப்பு. கவர்மெண்ட்டே அதை வாங்கி பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் மதிப்பு கூட்டிய பொருளாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம உள்நாட்டு பானங்கள், இயற்கை பானங்கள் கண்டிப்பாக வந்துடும். அந்நிய குளிர்பானங்களை கண்டிப்பாக நிறுத்திடலாங்க. பால் கொள்முதல் மாதிரி பால் அது தொலைத்தான் வந்தால் நீங்களே கேட்டீங்க. பால் எப்படி ஆவினுக்கு இப்போ அங்கங்கே பூத்து வச்சு கலெக்ஷன் பண்ணுறாங்க, அது மாதிரி இந்த கல்லையும் பண்ணலாம். கல்லுங்கிறத விட நீரா, அதாவது புளிக்காதது நீரா. அது போதை 1% கூட கிடையாதுங்க. அது புளிச்சா தான் அதில் போதை ஆழ்துகால் வருது. அதை சாப்பிட்ற போது உள்ள வேதியியல் மாற்றங்கள், சில வேதியியல் மாற்றங்கள் கொஞ்சம் போதை, அதாவது பழைய சோத்து கரைச்சி குடித்தாங்க கூட கொஞ்சம் கிறுகிறுன்னு வருது, தூக்கம் வருது காலையில், அது மாதிரி. ஆனால் அதுக்கு முழு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அரசாங்கம் விவசாயத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் இதை கண்டிப்பாக சாத்தியப்படுத்தலாம். இப்போ இது சார்ந்த திட்டங்களை நீங்க அரசுக்கு முன்வைத்து நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இது அதாவது 2008 நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. வியாபாரிகள், வணிகர்கள் இப்போ தான் சொல்லியிருக்காங்க விற்கிறது இல்லைன்னு. நாங்கள் இது 2008 இது பண்ணிட்டு இருக்கிறோம். அயல்நாட்டு பிராந்தி விற்கிறாங்க, கவர்மெண்ட் விற்குது. எங்கள் இயற்கை பானம், அதாவது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் விற்கிறாங்க. இதான் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் நீராக விற்கிறாங்க. நைட் 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீராக விற்றுக்கலாம், கவர்மெண்ட்டே கொடுத்துருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் மட்டும் இல்லை. அதுக்கு சொன்னதுக்கு தான் அவங்க இப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளை கலப்படம் வருங்கிறாங்க. அதை நாங்கள் கல்லுக்கடையா, கேரளாவில் இருக்கிற மாதிரி கல்லுக்கடையாக நாங்கள் கேட்கல. இலங்கையில் பண்ணுற மாதிரி அதை கவர்மெண்ட் எடுத்து அதையே மூலப்பொருளாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் விவசாயம் முன்னேற முடியும், கவர்மெண்ட்டுக்கும் ஒரு வருமானம் வரும். இந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் புறக்கணிப்பு, இந்த வெளிநாட்டு குளிர்பானம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்டமா என்ன உங்களுடைய திட்டம்? தமிழ்நாட்டு கேட்குறீங்களா? ஆமாம். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். மோடி பற்றி சொல்லி இந்த விவசாயிகளுக்கு வந்து நல்ல அறிக்கை தான் கொடுத்துட்ருக்காருன்னு ஒரு கருத்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ பட்ஜெட் போட்டிருந்தாங்க, விவசாயிகளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. ஊடகங்களை வந்துட்டு செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் விவசாயிகளுக்கு நேரடியாக நன்மை வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குதுன்னு நீங்கள் வேற விட்டு சொல்ல முடியுமா? அந்த அறிக்கை உங்கள் நகல் உங்கள் கையில் இருக்குன்னா என் கையில் இருக்குது. ஒரு அறிக்கையாவது விவசாயிகளுக்கு நேரடியாக வந்துட்டுதான்னு சொல்ல முடியுங்களா? எதுவுமே இல்லைங்க. பூரா கண்துடைப்பான இதை தான். ஒன்று கேட்குறாரு, இன்சூரன்ஸு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கொடுத்துருந்தாங்க. தனிநபர் இப்போ என்ற தோட்டத்தில் வந்து பயிர் காஞ்சி போயிடுச்சுன்னா நான் தான் அந்த நஷ்டீடு கேட்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஏரியாவே காஞ்சி போனது, ஒரு ஊரே அழிஞ்சாதான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னான். என் குடும்பத்துக்கு என்னுடைய தோட்டத்தில் காஞ்சி போயிடுச்சு, அந்த மணியர்கிட்ட போய் காட்டி வாங்கி கொடுத்து வாங்குறது அதுதான் சாத்தியமாக இருக்குது. அந்த ஏரியாவே காஞ்சாதான் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு எந்த வழியில நியாயம்? ஏரியானோ ஒரு ஊர் மட்டும் இல்லை, அப்போ ஒரு பஞ்சாயத்து உதாரணத்துங்க. இப்போ ஒரு அந்த ஊரே அழிஞ்சு போய் பணம் வாங்குறதுக்கு யார் போக போறான்? அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை எப்படின்னு யோசனை பண்ணிப்பாரு. ஆனா அந்த பட்ஜெட்டில் சொல்றாங்க விவசாயிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. அதான் நான் என்ன அரசியல் என்ன போகுதுங்கிறது எங்களுக்கு புரியல. மோடி வந்து சொன்னாரு, இந்தியா வந்து உழவர்களை நம்பித்தான் இருக்கிறது, அதனால உழவர்களுக்கு தான் முக்கியத்துவம்ன்ற மாதிரி சொல்லி தான் உட்கார்ந்தாரு. இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலன்றத உழவர்களாகி நீங்க சொல்லி தான் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வருங்காலங்களில் செய்வாரான்றது தெரியல. ஏன்னா இந்த மாதத்துல கூட அவர் வந்து கோவைக்கு வர்றாரு. அவர் கண்டிப்பா உழவர்களை சந்திக்க வர்றாரா என்னன்னு தெரியல. உழவர்களை கட்டாயம் சந்திப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லால் இருக்கிறது நாங்களே கேட்டுக்கிட்டேங்க, செயல்ல வந்தா நல்லதுதான். இப்போ இந்த காயத்தை கொடுத்தீங்க, சர்க்கரையும் எழுதி நக்கணும்னா இனிக்கவே நிற்காது, கொஞ்சம் சர்க்கரை போட்டா தான் இனிக்கும். அதே போல விவசாயிகளுக்கு எது இந்த காலகட்டம் மிகப்பெரிய வறட்சி கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்குது.
பிரச்சனையே வரணும். இப்போ தமிழ்நாடு இருக்கட்டுங்க, மாநில சர்க்கார், மத்திய சர்க்கார் ரெண்டுமே விவசாயிகளை சரியான பாதையில் நோக்கவில்லை என்பது முதல் குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். நீங்க சொல்ற அந்த இன்சூரன்ஸ் வந்து காப்பீடு, பயிர் காப்பீடு, நாம லோன் வாங்கும் போதே வங்கிகள் வந்து நம்ம காசுலயே காப்பீடு பண்ணிடுறாங்க, அப்படிதானே? லோன் வாங்குறதுக்கு பண்றாங்க. பயிர் காப்பீடுங்கிறதுங்க லோன் வாங்காதவங்க சைடு அதுதான் நம்ம பணத்திலேயே வந்து காப்பீடு பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம பயிர் வந்து சேதம் அடைஞ்சாலோ இழப்பு நேர்ந்தாலோ அவங்க வந்து காப்பீடு கொடுக்கறது இல்லை. காலங்காலமா இருக்கிற ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காப்பீட்டு நிறுவனம் உனக்கு மட்டும் நோய் வந்தா நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம், ஊருக்கே நோய் வரணும், அப்பதான் நாங்க மருத்துவம் பார்ப்போம். எந்த வழியில நியாயமா இருக்கு? அப்போ அரசுகள் வந்து எவ்வளவு வந்து மெத்தனமா இருக்கிறாங்க, எவ்வளவு பார்வையற்று இருக்காங்க உழவர்கள் மேலன்றத நாம இதன் வழியா இருந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் உழவர்கள் வந்து வீதிக்கு வந்து போராடுகிற, சோறு போடுகிற உழவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிற அந்த நிலைமை இந்தியாவில் இன்னைக்கும் இருக்கு. தொடர்ந்து பேசும் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு யார் பக்கம் நீளும் காத்திருங்கள். நேயர்களே, யார் பக்கம் தொடர்கிறது. நம்முடைய இந்த அமர்வில் வெளிநாட்டு குளிர்பானங்கள் புறக்கணிப்பு சாத்தியமா அசாத்தியமா என்ற கேள்வியை முன்வைத்து இந்த 1 மணி நேர நகர்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த குளிர்பானம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பொருளாக நம்முடைய பொருளாக மாற வேண்டும், நாம் இழந்த அனைத்தையும் மீட்க வேண்டும் என்கிற அந்த கோணத்திலேயே இந்த நகர்வை நாம் நகர்த்தி இருக்கிறோம். உழவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அந்த நாடு நிச்சயம் மகிழ்ச்சி அடையாது, அந்த நாடு செழிக்க முடியாது. ஏன்னா செழிப்பாக இருக்க வேண்டியவங்க முதல்ல உழவர்கள் தான். அவங்க மனம் நிறைந்து நமக்கு உணவளிக்க வேண்டும். அந்த உணவு தான் நம்மை வந்து காப்பாற்றும், நோய் வராமல் காக்கும். இன்னைக்கு நோய் அதிகம் பரமந்தகே காரணம் நாம் வந்து உழவர்களை சரியாக நாம் பார்த்து கொள்ளவில்லை, அரசும் பார்த்து கொள்ளவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம் இருக்கிறது. அந்த நகர்வை நோக்கி நாம் இன்னும் இந்த 1/2 மணி நேரத்தை நகர்த்துவோம். திரு பெரியசாமி, கூட்டு முயற்சி இல்லாதது வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்மை நோக்கி வந்ததுக்கான காரணம் நினைக்கிறீங்களா நீங்க? கூட்டு முயற்சி இல்லாதது வெளிநாட்டு நிறுவனங்கள் வரக்கூடிய காரணங்கள், உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலங்களில் பெரிய அளவுக்கு செய்ய முடியாததே முதல் காரணம். அப்படி இருக்கும்போது கார்பரேட் கம்பெனிகள் ஒரு குறிப்பிட்ட நிலங்களை வாங்கும் போது அவங்க பல்கா இருக்கும்போது அவங்க அதிகமான இதையை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எல்லாமே இப்போ பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம். ஒரு உழவர் வந்து 25 கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணாருன்னா அவரை மூலப்பொருளை மாற்ற முடியாது. அவே 2000 கிலோவும் கார்பரேட் கம்பெனி மாற்றும் போது அந்த பொருள் மூலப்பொருளை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அவங்க கார்பரேட் கம்பெனிகள் எதுக்குள்ள போனாலும் அவங்க கொஞ்சம் மாற்று மூலப்பொருளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த உழவர் கூட்டு முயற்சி என்பது ஒரு 25 பேர் ஃபெடரேஷன், 50 பேர், ஒரு 100 பேர் சேர்ந்து 1000 பேர் இப்படி வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்து போனால் 4 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கொய்யாவுக்கெல்லாம் சென்னை பற்றி பெருசாக சொல்ல முடியாதுங்க. நான் கிராம இதில் சொல்லும்போது 25 மாவட்டத்தில் கொய்யா உற்பத்தி இருக்குங்க. கொய்யா பார்த்தீங்கன்னா கொய்யாவுக்கு வேலைட்டே இருக்காது, ரொம்ப அந்த கணிச்சு வேஸ்ட்டாக போக 5 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டு. ஆயக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு 500 விவசாயிகள் சேர்ந்து கொய்யா விவசாயிகள் கொய்யா உற்பத்தியாளர் சங்கம் அமைச்சுங்க. அதில் ஒரு ஃபெடரேஷன் போட்டு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யா ஜூஸ் போடுறாங்க, கொய்யா பவுடர் வெளிநாட்டுக்கு அது பயங்கரம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொய்யா கிடைக்கிறது இல்லை, அதுலேருந்து கழிவு வருது, கழிச்சு சொரிசையாக இருக்குது, அதுதான் இப்போ விற்பனைக்கே வரும். அது அந்த கூட்டு முயற்சியில் தான் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா விருப்பாச்சிங்கிற இடத்துல வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு டயத்தில் வந்து ரொம்ப டவுனாக இது பண்ண முடியல. அந்த ஏரியாவில் ஒரு 2000 விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு முடிவு பண்ணாங்க, மிளகாய் நட்டி காயை பொறிக்கிறது இல்லை, அப்படியே பழம் விடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வரமிளகாய் ஒரு பல்கா ஒரு 2000 விவசாயிகிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பல்கர் அப்போ பல டன்னுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த முயற்சியில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விற்பாச்சு போனால் வரமிளகாய் வாங்கல அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டு முயற்சிகள் எல்லா பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திருமூர்த்தி விவசாயிகள் கூட்டின்னு சொல்லி அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகள் உற்பத்தி பண்ணி கோயம்புத்தூரில் பெரிய லெவலில் அவங்க இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. A to Z, வீடு முதல் காடு முதல் வீடு வரை அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் இடைத்தரகர் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு 1000 பேர் இப்போ அதில் நடைமுறையாக போய்கிட்டு இருக்குது. கேரளா எடுத்துட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா அரசு இன்னும் இவங்களுக்கு நிதி உதவி அளிக்கவில்லை. அவங்களுக்கு கூட்டு முயற்சியிலே தான் விவசாயிகள் அந்த கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு இதை பண்ணி அதில் தான் பண்ணுறாங்க. இப்போ கேரளா எடுத்துட்டிங்கன்னா சென்னை வளர்ச்சி வாரியத்தை விட்டு 380 கம்பெனிகள் இருக்குது. அப்படின்னா தென்னை உற்பத்தியாளர் சங்கம், இங்கிலீஷில் சொன்னால் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டுடைய இதில் கோகனட் ப்ரொடியூசர் கம்பெனின்னு இருக்குதுங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க அனைத்து பொருளையும் மூலப்பொருளாக மாற்றக்கூடிய இப்போ அங்கே இருக்குது. இப்போ ஒரு தென்னையில் மட்டும் எடுத்துக்கலாங்க, அப்படிதான் நேரம் இருக்காதுங்க. நீரா அப்படிங்கிறோம், நீராவில் வந்து நீராவை மட்டும் விற்கிறது இல்லைங்க, நீரா சுகர், நீரா பிஸ்கட்டு, நீரா கனி, அது எதாக இருக்குங்க, நீரா சர்க்கரை, அதை வந்து பம்ப் பண்ணி அதாவது எப்படின்னா காட்டில் வர்றது ஊதி வர்றதுங்க. அந்த சர்க்கரை வந்து 1 கிலோ 1200 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நாங்க பண்ண போறோம். அதுல என்ன சிறப்பு இருக்கு? அது இப்போ வெளிநாட்டுல தான் அதிக வாண்டட் மருந்து பொருளா போகுது. மருந்து நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற சர்க்கரை எல்லாமே படுத்தலாம். ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சீங்கன்னா ஏகப்பட்ட இது. அதுல வந்து சர்க்கரைனால எந்த பின்விளைவும் கிடையாது, எதுவுமே வராது, எல்லாம் இதா இருக்குதாங்க. மருந்து பொருளா போகுதுங்க. நம்ம ஒரு டம்ளர் போட்டு காலை குடிச்சாலே நல்லா இருக்கு.
அந்த மாதிரி சரியான மூலப்பொருள் அவங்க ஒரு தென்னையிலிருந்து ஒரு 50 மூலப்பொருள் அவங்க தயாரித்து இப்போ வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து தமிழ்நாடு இப்போ தென்னை வளர்ச்சி வாரியம்ங்கிறது மத்திய சர்க்காரினுடைய கவனத்தில் இருக்குது. ஆனால் மாநில சர்க்கார் இது தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் ஒத்து போகாமல் அவங்களுக்கு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவில் 380 ஃபெடரேஷன் கம்பெனிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் 18 தான் இருக்குது. அதுலேயும் செயல்படுறது பார்த்தீங்கன்னா 4 தான் வந்துருக்கு. இப்போ இன்னும் நம்ம அரசாங்கம் சரியான வழி உழவர்களுக்கு விவசாயிகளுக்கும் கொடுக்காத ஒன்றே காரணமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், தென்னை எடுத்துட்டிங்கன்னா உலக நாட்டிலேயே பிலிப்பைன்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மாபெரும் தவறு. இன்றைக்கு உலக நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறது எதுனா தமிழ்நாடு தான். 2வது கர்நாடகா வரப்போதுங்க, கேரளா 3வது தான் இருக்கு. பிலிப்பைன்ஸ் அதுக்கு அடுத்தடுத்துல தான் இருக்கு. இப்போ பழைய லிஸ்ட்ல பிலிப்பைன்ஸ்ல தென்னை மரங்கள் அதிகமா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்களே ஒழிய ஆய்வுல வந்துருச்சு, இவங்க வெளியூடு போறாங்க அந்த கண்டிஷன்ல இருக்கு. அப்படி இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ 4-5 மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா 60 கோடி தென்னை மரங்கள் நாங்கள் லிஸ்ட் எடுத்துருக்கோம். 4-5 மாவட்டம், இன்னும் மற்ற மாவட்டங்களால் எடுக்க முடியல. பனை அது அந்த மாதிரி இருக்கு. இந்த இதை பூரா மூலப்பொருளாக மாற்றும் போது தமிழ்நாடு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாட்டுக்கே நம்ம உற்பத்தி பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த அரசு எங்களோட ஒத்து போய் விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய நிதியை கொடுத்து பெரிய ஃபேக்டரியில் கிட்ட உதவுனா தான் நம்ம நினைக்கிறதும், மக்களுடைய உணவு தேடும் உரிமையில் நல்ல உணவு கொடுப்பதும், இது எல்லாம் நீங்க நினைக்கிறதும் இதெல்லாம் நடக்க வேண்டும். அரசு வந்து விவசாயிகளுக்கு அந்த கூட்டங்களுக்கு வந்து அதிக நிதியை மானியத்தோடு கொடுத்து அதை ஊக்குவிக்கணும். இப்போ அன்னி சொல்லக்கூடாது, நான் சொல்றேங்க, அமெரிக்காவிலிருந்து நீரா சுகர் உற்பத்தி வண்டி கொடுத்தா 50 கோடி ரூபாய் எங்களுக்கு இப்போ கொடுக்குறதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு ரெடியில் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இங்கே போட முடியாத சூழ்நிலை, வெளிநாட்டு ஒப்பந்தம் போட முடியாத சூழ்நிலை, அங்கே வந்துட்டு உடனே கொடுத்துருக்குறாங்க. 50 கோடி ரூபாய் கொடுக்குறதுக்கு இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ நாளைக்கே நான் அறிக்கையில் கொடுக்குறேன், ரெடியில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு சர்க்கார் அதை நல்வழிப்படுத்தாம உழவர்களுக்கு. அதைத்தான் நாங்கள் அதை என்ன நினைக்கிறோம்னா, உழவர் கூட்டி அடிச்சோங்க எல்லாம் சேர்ந்து நடந்துட்டு இருக்குது, எல்லாமே இருக்கு. இந்த தென்னை மட்டும் சொல்ல எல்லா உற்பத்திக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க, எல்லா பொருளுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கவர்மெண்ட்டே எங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்து இது மாதிரி கொஞ்சம் நிதிகளை கொடுத்து ஊக்குவித்தாலே நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்தோம் சென்னையிலங்க, வெள்ளையன் வந்து அந்த ஜல்லிக்கட்டின் போது ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. மார்ச் 1ஆம் தேதி முதல் அந்நிய பானங்களை நாங்கள் தொட மாட்டோம், விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை செய்தியின் வழியாக கேட்டிருந்தோம், போன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இளநீர் வந்து நேத்திரிஸ், எந்த கெமிக்கல் எல்லாமே நேத்திரிஸாக எடுத்து இப்போ பாட்லிங் பேக்கிங் எல்லாம் போட்டுருக்குறாங்க. அடுத்தது வந்து நீராவை கேரளாவில் உற்பத்தி பண்ணுறது, அந்த பேக்கிங் தமிழ்நாட்டில் வாங்கி உற்பத்தி அங்கே தமிழ்நாடுன்னு போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தேங்காய் பால், அது இப்போ இருக்கு ஒரு 10 பொருள் வந்து நாங்கள் இப்போ சென்னையில் வர்ற 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இப்போ இவங்க அறிக்கை இப்போ இவங்க நிறுத்துறாங்கன்னு மாற்று இந்த சென்னை மக்களுக்கு வேணும் பண்ணுங்க. அதற்காக நாள் ஒன்றுக்கு இளநீர் வந்து 2000 லிட்டரும், நீரா 2000 லிட்டரும், மற்ற மூலப்பொருட்கள் தேவைக்கேற்ப குடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உற்பத்தி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. 1ஆம் தேதியிலிருந்து இந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கு. இது வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது. எங்களை மாதிரி இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு, அவங்க எல்லாம் செய்யும்போது தமிழ்நாடு சென்னை மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு ஈஸியாக கொடுக்குற வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுறோம். இப்போ வணிகர்கள் வந்து வெறும் வெளிநாட்டு குளிர்பானங்களை புறக்கணிக்கிறோம், வரும் 1ஆம் தேதியில விற்க மாட்டோம், அது வந்து உடம்புக்கு கேடு, அதில் வந்து கலப்படம் இருக்குன்றாங்க. இப்போ நம்ம வாங்குற மிளகா இருக்க, அந்த மிளகால களிமண்ணை போட்டு எடையை போட்டு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வியாபாரிகள், நம்ம வணிகர்கள் மிளகாயில் எடை காட்டணும்னு சொல்லிட்டு களிமண்ணை ஒரு 100 கிராம் 150 கிராம் போட்டு 1 கிலோ மிளகாய்க்கு களிமண்ணை போட்டு கொடுப்பாங்க. அதுலேயே வரும், நீங்கள் வாங்கி பார்த்தா தெரியும், நான் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான கலப்படங்களை யார் வந்து தடுப்பது? இடைத்தரகர்கள் தான் செய்யறாங்க. வணிகர்கள் சொல்றது தப்புங்க, இடைத்தரகர் அவங்களுக்கு அனுப்புறாங்க இல்லையா? இப்ப விவசாயிகள் வந்து விவசாயிகள் இதுல மட்டும் இல்ல, மிளகாயில மட்டும் இல்ல, எல்லா பொருட்களிலும் கலப்படம் பொருளை கலக்கிறது, எல்லாத்துலயும் வெளிநாட்டுக்காரன் கலக்கல, நம்ம ஆட்கள் தான் கலக்காங்க. இதை யார் போய் எந்த வெளிநாட்டுக்காரன் வந்து தடுக்கிறது, இல்ல நாம் தடுக்கிறதா, எப்படி தடுக்கிறது? கலப்படம் என்பது விவசாயம் செய்ய போறது, உற்பத்தி இடத்துல கலப்படம் இருக்காதுங்க, விற்பனைக்கு வரவங்களுக்கு பெருசா இல்ல. இப்ப வெளிநாட்டு குளிர்பானங்கள் பத்தி நம்ம குறை சொல்றோம், இது வந்து உடம்புக்கு கேடு, இதுல வந்து ரசாயன கலவை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம ஆளுங்க செய்யற கலப்படத்தை யார் தடுப்பது? இது நாங்க சொல்றது எங்க பாணியில் சொன்னாங்க, இந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா, எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இடைத்தரகரை எல்லாமே நேரடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. அந்த மாதிரியான சம்பவங்கள் நேராம நீங்க ரொம்ப சரியான எச்சரிக்கையோட இருக்கணும். ஆன்லைன்ல பதிவு பண்ண இப்ப நாங்க ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறோம், என்ன பொருள் வேணாலும் நாங்க உங்களுக்கு அனுப்புறதுக்கு தயார் இருக்கோம். இப்போ இதே மாதிரி தொழில்நுட்ப பூங்காக்கள் ஆரம்பிக்கிறாங்க அரசு, எல்லா மாநில அரசுகளும் இந்த தொழிலுக்கு ஒரு பூங்கா, அந்த தொழிலுக்கு ஒரு பூங்கா. அப்படின்னா விவசாய வேளாண்மை விளைபொருட்களுக்கான பூங்காக்கள் எங்கே இருக்கிறது? ஏன் அதை நீங்கள் கோரவில்லை? திரு ராமசாமி, நீங்க சொல்லுங்க. எல்லா பூங்காக்களும் இருக்கிறது, ஐடிக்கு தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஒரு பூங்கா, ஆட்டோமொபைலுக்கு ஒரு பூங்கா,
ஆனால் எல்லாம் 3 வேளை தின்றதுக்கு எங்கே பூங்கா இருக்கிறதுன்னா எங்கேயுமே இல்லை. இது சார்ந்த விஷயங்கள் நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு விவசாயினுடைய விவசாய பொருள் சார்ந்த தொழில் பூங்காக்கள், விவசாய உற்பத்தி பொருள் சார்ந்த தொழில் பூங்காக்கள் அமைச்சு கொடுக்க சொல்லி ஏகப்பட்ட தடவை நாங்கள் மகஜராக கொடுத்துருக்கிறோம். அதுக்கு சில ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம். கலெக்டர் வந்து நேரடியாக பார்த்து இடம் செலக்ட் பண்ணுறாரு கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில். அது அதோடு நின்று போகுது. அதனால அது கவர்மெண்ட் தான் அதுக்கு காரணம், அது அரசாங்கம் தான் காரணம். அது விவசாயினுடைய ஒற்றுமையும் கொஞ்சம் காரணம். அந்த ஒற்றுமையை வியாபாரிகள் ஒரு நாள் கடையை மூடினா மடால் நிறுத்த முடியறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. விவசாயி அப்படி ஒரு நாள் நிறுத்த முடியாது, போராட்டம் பண்ண முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மாடு பால் கறக்குது. ஒரு வேளை அந்த மாட்டில் பால் கறக்காம விட்டா அடுத்த வேளை மாட்டுக்கு சீக்கு வந்துடும். மறுபடியும் ஒரு வேலை விட்டோம்னா மாடே இறந்துடும். தக்காளி பழம், காய்கறிகள் அந்த செடியில பறிக்காம விட்டோம்னா அந்த செடியே கெட்டுருங்க. சிக்கல் அதிகமாக, அதுல நஷ்டீடு, சிக்கலை விட நஷ்டீடு, இழப்பு, விவசாயிகளுக்கு இழப்பு, பொருளாதார இழப்பு வந்துடுது. அதனால விவசாயிகள் ஒற்றுமையை சேர்ந்து அந்த வேலை நிறுத்தத்தை செய்ய முடிவதில்லை. அதே அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. அதனால் விவசாயினா ஏமாளி என்று நினைக்கிறார்கள். யதார்த்தமான உண்மை. அப்புறம் எண்ணெய், இந்தியாவிலேயே உணவுப் பொருள் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே கலப்படம் அதிகமா இருக்கு. எண்ணெயில வெளிநாட்டு கம்பெனில இல்ல, நம்ம லோக்கல் எண்ணெயில் இருக்கு. என்ன நம்ம வெளிநாட்டை பத்தி தான் சொல்லி, கடல் எண்ணெயில நேரடியா செக்கில் ஆட்டி பிடிச்சா 170 ரூபா. அதே வியாபாரிட்டு வாங்கினா 100 ரூபா லிட்டரு. அதுல எவ்வளவு கலப்படம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது நம்ம வியாபாரி நண்பர்களை சொல்வதா? இல்ல, விவசாயிகள் இல்லை, விவசாயிகள் உறுதியா கலப்படம் பண்ணுவதில்லை. அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, பண்ண சேல்ஸ் பண்ண முடியாது. அவங்களால அந்த அளவுக்கு ஒரு பேசி பண்ணக்கூடிய நிதம் இல்லை, விவசாயிகளிடத்தில் இல்லை. அது நாங்கள் நீ வணிகர்கள் நண்பரை கூட எழுதிட்டு வணிகர்கள் சொல்றதா? ஏன்னா நாங்க வணிகர்கள் தான் விற்கிறாங்க, அவங்கள தான் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். பண்ற தரவுகள் பண்ணலாம், தவறு நிச்சயமா வெளிப்படையா சுட்டி காட்டினால்தான் நீ சொல்றீங்க சுத்தமான கடையில தான் நீங்க வாங்குறீங்க, அதை நான் வணிகத்தில் சொல்லணும். சுத்தமான கடையில மிளகாய் களிமண் இருக்கு, அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். வெளிநாட்டையே நாம் குறை சொல்லி கொண்டு பல் விளக்குறதுல இருந்து போடுற காலனி வரைக்கும் நம்ம வெளிநாட்டு பொருட்களையே உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த தரம் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை என்ற மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. திரு கணேஷ், நிச்சயமா நம்ம இங்க ஒரு முக்கியமான விஷயங்களை நான் உங்க 2 பேர்ட்ட இருந்து இன்ன வரைக்கும் கவனிச்சிட்டு இருந்தேன். நம்ம எல்லா உற்பத்தி பொருட்களும் இருக்கிறது, உலக நாடுகள் முழுவதும் சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க பொருட்கள் இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து அதுக்கான போதிய அறிவு சார்ந்த விஷயங்களை இந்த அரசாங்கம் கற்றுத்தரலையோங்கிற மிகப்பெரிய வருத்தம் இவங்க பேசும் பொழுது பார்க்கப்படுறேன். அது இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தைப்படுத்துதல் இருக்கு. உலகமயமான ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு ஆர்டர் வருது. நீங்க விவசாயிகள் என்ன செய்யலைன்னா, நீங்க எங்களை போன்ற வணிகர்களை தான் நீங்க பெருசா நம்புறீங்க, கவர்மெண்ட் இல்லைன்னா குறை சொல்றீங்க. நீங்க முன்முயற்சியா இல்ல நம்ம அதை சாத்தியப்படுத்துற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அதை நான் கேட்டேன், கூட்டு முயற்சியில நீங்களே வணிகர்களா மாறணும், நீங்களே ஆவின் பூத் இருக்கு பாருங்க, அதை போல நீங்க போட்டு நீங்க பண்ணணும்ன்றதுதான். ஏன்னா யாரு விளைச்சலை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும், அவங்க தான் அதை முன்னெடுத்து சொல்லுங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதோ அந்த நம்ம விவசாய விளைபொருட்களை நாம கொண்டு ஒரு மதிப்பு கூட்டு பொருளை கொண்டு விற்கிறதுக்கோ அதுக்கு ஒரு பேங்க்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்யறது இல்லை. விவசாயினா 1008 டாக்குமெண்ட் கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்லை, லோன் கொடுக்கறது இல்லை. இதே ஒரு வியாபாரியோ ஒரு தொழில் பண்ற முதலாளிகளை சொன்னா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் இடத்த வாங்கிட்டு எவ்வளவு வேணாலும் பணம் போட்டு கொடுக்குறாங்க பேங்க் மேனேஜர்கள்லாம். விஜய் மல்லையா மாதிரி உதாரணம் உண்மையாதான். ஆனா விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதே இல்லை. உழவர்களா 1008 கணக்கடிச்சு அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும்னா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பான். அதுல பைப் லைன் போட முடியாது, தண்ணி பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சு போனதுக்கு காரணமே பேங்க் இதெல்லாம் கடன் வாங்கி அதுக்கு வட்டி மட்டும் வட்டிக்கு வெட்டி அவதார வட்டி போட்டு கணக்கு போட்டு வச்சிருவாங்க. தள்ளுபடி எத்தனை பேருக்கு வராக்கடன் தொழில் அதிபர்களுக்கு வராக்கடன் வசூல் வர வச்சிருவாங்க. வராது, இந்த வருஷமானா இந்த கடன் இத்தனை கோடி 1000 கோடி வராக்கடன் அதுக்குள்ள சொல்லிடுவாங்க. ஆனா விவசாய கடன் அப்படியே இருக்கும். நிச்சயமா என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு வங்கிகள்ல நம்ம உங்களுக்கு நிதி உதவி இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இது இன்றைக்கு அதிகப்படியான வணிகர்களை பார்க்காமல் விவசாயிகளை பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் இந்திய விவசாயங்களையும் இந்தியோட பொருட்களோட மதிப்பையும் தெரிந்து கொண்டு இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க.
அதற்கு தகுந்தாற் போல் இப்பொழுது இந்த விவசாயிகள் அனைவரும் வந்து ஒரு கூட்டு இயக்கமாக செயல்பட்டால் நிச்சயமா. என்னை போன்ற வணிகர்கள் நிச்சயமாக உங்ககிட்ட இருந்து பொருளை நேரடியாக கொள்முதல் செய்து உலக நாடுகளுக்கு அதை மதிப்பு கூட்டு பொருளா வெளிநாடுகளுக்கு உங்களை வைத்துக் கொண்டே அனுப்புறதற்கு தயாராக நிறைய இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் ஒரு தொழில்நுட்ப வேலையில இருந்து அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வந்திருக்கோம்னா, விவசாய பொருட்களை வாங்கி நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்னா இதோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் மக்கள் நம்ம பொருட்களை பயன்படுத்துறது அதுதான். இதுதான் வந்து நம்மளுடைய வீழ்ச்சியை ஒழிய மற்ற பொருள்கள் வந்துருச்சு நம்ம குறை சொல்லிக்கிறது எந்த பொருள் நம்ம விதத்துல தரமா கொடுக்கறது இல்லையே. அதுதான் முன் வச்சு நம்ம பொருள் நம்ம தரமா நம்ம கொடுக்கறது இல்லையே. வந்து விளம்பரம் செய்யறதில்ல, தரத்தை நம்ம இல்ல இன்னைக்கு விவசாயிகளே நம்ம சொல்லுவோமே, காலையில இருந்து மாலை வரைக்கும் நம்ம ஒரு விவசாயியா எவ்வளவு பொருள்களை நம்ம பொருள்களை பயன்படுத்துறோம்னு சார், சொல்லுங்க. இப்போ இளநீ நம்ம உள்நாட்டு குளிர்பானம் இளநீ கொடுத்தா அது எத்தனை நாளைக்கு வீட்டுல ஊட்டி வச்சிருந்தா ஒரே நாள் கெட்டு போயிடும். ஆனா அந்த வெளிநாட்டு மதுபானம் ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சிருந்தா அது அப்படியே இருக்குது. அதுதான் நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதான் சொல்றேன். நீங்களே ஒத்துக்கிறீங்க வெளிநாட்டு பொருட்களை நாங்க பயன்படுத்துவோம். கெமிக்கல் பானம்னு சொல்லக்கூடாதுங்க, கெமிக்கல் தான் சொல்லணும். எதையோ ஒண்ணு போட்டு பானமா வச்சிருக்காங்க. use பண்றோம் இல்லையா? ஆனா பானம் நாம அதை அந்த அளவுக்கு நாம தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அதை கெடாம வச்சுக்கணும். மக்கள் அதுக்கு திரும்ப ஒரு இல்ல, நம்ம சின்ன கொஞ்சம் படிச்சு இளைஞர்கள் விவசாயத்தை நோடி வந்திருக்காங்க. இல்ல பொதுவா சன்பிரவலாயன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலக நாட்டுக்கே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுக்காங்க, அத்தனை பக்கம் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா உற்பத்தி எத்தனை இருக்குங்க? 10% தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்ல நம்ம 100% பொதுவான பெயர்களை உபயோகப்படுத்தி சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாவற்றையும் கரைப்படுத்தி விட்டோம். நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி, அதாவது உலக நாட்டிலேயே கரைபடிந்த கடற்கரை, மாசுபடிந்த கடற்கரை எதுனா அது இந்திய கடற்கரை தான் சொல்றாங்க. ஏன்னா எல்லா விதமான கழிவுகளையும் நாம தான் எடுத்துன்னு போய் கடல்ல கலக்குறோம் நம்பிக்கையின் பெயரால, காற்றை மாசுபடுத்துறோம் நம்பிக்கையின் பெயரால. இப்படி எல்லாத்தையும் மலடாக்குகிறதில் முன்னணியில் இருக்கிற ஒரு நாடு இந்தியா. வேற எதுலையும் முன்னணியில் இல்லை. அதுக்கு அடுத்தது மக்கள் தொகையில முன்னணியில் இருக்கும். நம்ம அதுல வந்து நம்ம மீசியை முறுக்கிக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் விளைபொருட்களிலாகட்டும், அறிவுபூர்வமான ஆற்றல்களிலாகட்டும், எதுலேயும் நம்ம வந்து இன்னமும் பின்தங்கி தான் இருக்கிறோம் என்பதை நான் மனதில் வைத்து தான் ஒவ்வொரு நகர்வின் மகத்த வேண்டும். விவசாயிகள் திரு கணேஷ் கருப்பையா சொன்னது போல நாம மக்களிடம் கொண்டு சேர்க்க என்ன உத்தியை கையாள போகிறோம்ன்றதுதான் கேள்வி. பொருளை நாம் கண்டுபிடித்த இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும். விவசாயத்துக்கு வந்தா தான் டெக்னாலஜியா விவசாயத்தை பண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் உங்களுடைய 70% விவசாயியுடைய மக்கமார்கள் வேலை ஐடி கம்பெனியில எல்லாம் வெளியில வேலையில இருக்காங்க. இன்னொன்னு காரணம் என்ன கிராமத்துல கேட்டீங்கன்னா, விவசாய பசங்களுக்கு விவசாயம்னா பொண்ணே கிடைக்கிறது இல்லை. 70% பசங்க கல்யாணம் இல்லாம இருக்கிறாங்க ஊர்ல. விவசாய மாப்பிள்ளைனா பெண் கொடுக்க மாட்டாங்க, உழவர்களே கொடுக்க மாட்டாங்க. உழவர்களே நம்மளே நம்ம சௌரியமா இருக்கிட்டு ஒரு வேலையில கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதனால அந்த படிச்ச இளைஞர்கள் வந்தால் மட்டுமே இந்த தொழிலை தூக்கி நிறுத்த முடியும், மீட்டெடுக்க முடியும், இயற்கையான உணவுகளை கொடுக்க முடியும், பானத்தை கொடுக்க முடியும். இப்ப இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தொழில்நுட்பம் கட்டாயம் நமக்கு அவசியம். அந்த தொழில்நுட்பம் இல்லாம வெறும் இன்னமும் மண்வெட்டி கடப்பாறையை வச்சுக்கிட்டே நம்ம காலம் தள்ளுறது உள்ளபடியே நம்மளை வந்து புறக்கணித்து சொல்றதுக்கு வேணா சொல்லலாம். அந்த காலத்துல ஏர் ஓட்டணும், கவலை ஓட்டணும், எல்லாம் பண்ணோம், ராய் சோளம் நல்லா விளைஞ்சது, நாங்க சாப்பிட்டா எந்த சீக்கும் இல்லாம இருந்தது, அது உண்மை. ஆனா இன்னத்தை போற வேகத்துக்கு அந்த உழவு ஓட்டி, மாட்டு உழவு ஓட்டி, கவலை ஓட்டி நம்ம எடுத்து சரி பண்ண முடியாது, செய்ய முடியாது. தொழில்நுட்பத்துல தான் பண்ணி ஆகணும். அதுக்கு படித்த இளைஞர்கள் தேவை. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஐயா சொல்றாரு விவசாயத்துக்கு வரணும்ட்டு நிறைய பேர் வர தயாரா இருக்காங்க. விவசாய குடும்பங்கள்ல இருக்க எத்தனை பையங்களுக்கு நீங்க சொல்லி தர்றீங்க விவசாயம் இப்படி பண்ண வேண்டும், விவசாயம் இந்த அளவுக்கு இருந்தா தான் நீ இருக்கணும்ட்டு? சார் அதான் சொல்றேன், சொல்லுங்க பாப்பா. சார் அதான் சொல்றேன், விவசாயத்துக்கு பொண்ணே கிடைக்கிறதுல அவர் எப்படி விவசாயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். குடும்பமே அழிஞ்சு போகுது. பையனை விவசாயத்துல வச்சிருந்தா அந்த குடும்பத்துடைய வாரிசே அழிஞ்சு போகுது. அதை எப்படி நீங்க முன்னெடுக்க போறீங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நீங்க சொன்னாதான் நாங்க வந்து செயல்பட முடியும். உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? வெளிநாட்டுல வந்து இப்ப நாங்க கணக்கு போட்டதுல உழவு தொழில் வந்து கற்று செய்கிற வேலை இல்லை, அது உணர்ந்து செய்கிற வேலை. அது வந்து உணர்வாகவே வர வேண்டும். உழவு தொழில் மட்டும் உணர்விலிருந்து வர வேண்டும். அது ரொம்ப கடினமான வேலை. அதை வந்து ஈஸியா வந்து கடினமான வேலை இல்லைங்க. வேலை செஞ்சா அதனால உடல் எக்ஸசைஸ் மாதிரி நோயே வராது. இல்ல அதை 3 மாசத்துல கத்துக்கிற தொழில் கிடையாது. அது வந்து அது ஒண்ணு ஏசியில உட்கார்ந்துக்கிற உருவாக்குற வேலையில போய் தெரிஞ்சு வேலை செஞ்சாங்க. நிச்சயமா. இப்போ எங்களுடைய இதுல வந்து உடுமலை ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லி இப்பதான் பதிஞ்சிருக்கிறோங்க. எங்களுடைய திட்டம் 2 ஆண்டுக்குள் அரசு ஒத்துழைத்தால் 4 லட்சம் வெளிநாட்டிற்குரிய அறிவாளிகள், இன்ஜினியர்கள்லாம் தமிழ்நாடு எங்க கம்பெனிக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி குறிச்சு வச்சுக்காங்க. எத்தனை பேருக்கு வெளிநாடு டபுள் சம்பளம் கொடுத்து அவங்களை தமிழ்நாட்டுக்கு இழுக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குங்க.
இவர் சொன்னதை போல எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படிங்கிறத விட 2 ஆண்டுகளில் 4 லட்சம் பேருக்கு எங்க கம்பெனி வேலை கொடுக்க போகுது. ஆனா அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கும். அதுதான் நான் சொல்ல அரசு ஒத்துழைத்தால் ஒன்னே போதும். வெளிநாட்டில் போய் வேலை அவங்க இங்க ஒடியாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்குது. அது பாட்டுல தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வருஷம் ஒத்துழைப்பு என்ன வளம் இருக்குதுன்னு நம்மளால நிறுவ முடியாது. அதுதானே இப்ப எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டை நோக்கி நகர்த்திட்டு எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டு எல்லா பொருட்களையும் உள்ளே வர வச்சுட்டு இப்போ எதிர்த்து நிக்கிறோம். நம்ம வர வைக்கிற நிலையிலேயே எதிர்த்து நின்று இருந்தா இன்னைக்கு வந்து சுதேசி பொருட்களை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாருமே உபயோகப்படுத்திருப்பாங்க. எல்லா பொருட்களும் வெளிநாட்டு பொருட்களா வர வச்சு நாமளும் அதை தினந்தோறும் உபயோகப்படுத்துற நிலையில இருக்கோம். அதெல்லாம் எப்போ அகற்ற போறோம், நாம எப்போ நம்மளுடைய பொருட்களை அறிமுகப்படுத்த போறோம்ன்றதான் கேள்வி. கார்பரேட் கம்பெனியுடைய நோக்கமே உள்நாட்டு பொருட்களுக்கு படிப்படியா குறைச்சிட்டு அந்நிய பொருள் இப்போ பார்த்துட்டீங்கன்னா சுமார் சொன்னா இப்போ ஆயில் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில் எல்லா உற்பத்தியும் இருக்குது. பாமாயில் எங்கிருந்து இறக்குமதி பண்றாங்க, எந்த நாட்டில் எங்க இருந்தாங்க? ஏன் அரசு இதை செய்யுங்க? 65 ரூபா கொடுத்து பாமாயில் வாங்குது, மக்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இடையில எத்தனை ரூபா? 35 ரூபா யாருக்கு கொடுக்குறாங்க? கார்பரேட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் தான் கமிஷன் கொடுக்குறான். அதனால அரசு அதைத்தான் விரும்புதுங்க. சரி, இறுதியா சொல்லுங்க. தேங்காய் மார்க்கெட் ஏறி தேங்காய் எண்ணெய் விலை ஏறினா உடனே இறக்குமதி பண்ணிடுது அரசாங்கம். விவசாயிகளை புழைக்க விட மாட்டேங்குது. எப்படி அவன் தென்னை விவசாயம் முன்னேற முடியும்? அதுக்கான ஒரு மாற்று திட்டங்கள்லாம் நமக்கு தேவை. இப்போ இறுதியா ஒரு கருத்து சொல்லுங்க. வெளிநாட்டு குளிர்பானங்கள் புறக்கணிப்பு வெகு விரைவில் சாத்தியமா அல்லது அசாத்தியமா என்ற கேள்விக்கு ஒற்றை வரி பதில் சொல்லுங்க. நீங்க சாத்தியம் சார், சாத்தியம். சாத்தியம். அதை நம்புறீங்க? சொன்ன மாதிரி நீங்கள் பொதுமக்கள், விவசாயிகள், படித்த இளைஞர்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க உள்ள, அதனால கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை சாத்தியம். திரு பெரியசாமி, நீங்க வெளிநாட்டு பானங்களை வந்து மக்கள் மனதில் விஷமாக விதித்து விட்டால் 100% சாத்தியமே. இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடிப்பணிது. இப்ப மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது என்னதுன்னா நடுநிலை ஆயிக்கிறாங்க. அப்படி வந்து விசமிகள் வரும்போது விசமிகளுக்கு மக்கள் அடிமைப்பட்டால் அது அசாத்தியமே. மக்கள் தெளிவாக இருந்தால் 100% அது சாத்தியமே என்பது எங்களுடைய நிச்சயமா. திரு கணேஷ் கருப்பையா, நீங்க? நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட இருந்து முதல்ல மாற்றம் வரணும். வீட்டுல எங்க மாற்றம் வரணும்னா வெளியில இருந்து இல்ல, நம்ம வீட்டுல இருந்து தான் மாற்றம் வரணும். சுதேசி வர வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்தும் கூட. ஆனா இருந்தாலும் இது சாத்தியமற்றது என்றே சொல்லுவேன். ஏன்னா உலகமயமாக்கப்பட்டு விட்டதால நம்ம கொஞ்சம் காலதாமதமாகும். ஆமா, இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல நிச்சயமா எடுத்துக்கிறோம். இந்த விழிப்புணர்வை வந்து 20 ஆண்டுகள்ல 100% இருக்காதுங்க. மாநில 2 ஆண்டுக்குள் மிகப்பெரிய மாற்றம் அவருடைய கருத்தை சொல்லிட்டோம். இல்ல மத்திய மாநில அரசு வந்து இதற்கான முன்முயற்சி செய்யவில்லை என்றால் அதுவும் கூட சாத்தியமில்லைன்னு தான் சொல்லுவேன். உங்க கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அமர்வுக்கு வெளிநாட்டு குளிர்பானங்க புறக்கணிப்பு சாத்தியமா அசாத்தியமா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். மூவரும் ஒரு சிறந்த பதிலை, ஒரு கருத்தை, ஒரு விளக்கத்தை கூறினீர்கள். இதனுடைய போக்கு அல்லது இதனுடைய நீட்சி, இதனுடைய வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். மற்றவர்கள் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ இல்லை, அந்த போக்கை, அந்த திட்டத்தை தீர்மானிக்க வேண்டியவர்கள், மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய பொருட்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை வாங்கி உபயோகப்படுத்துவது தான் மிகச்சிறந்தது. ஏனென்றால் நமது மண்ணில் விளைகிற பொருட்களைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். மற்ற மண்ணில் விளைகிற பொருட்களுக்கு அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிள் கூட நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கொய்யா பழத்தை சாப்பிடலாம், வாழைப்பழத்தை சாப்பிடலாம், பலாப்பழத்தை சாப்பிடலாம், மாம்பழம். அதனால தான் முக்கணிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கியத்துல, மா, பலா, வாழை. அது போன்ற ஆழமான தகவல்களை நாம் புரிந்து கொண்டோமானால் பல் விளக்குவதை கூட நாம் கையிலையோ அல்லது வேப்பங்குச்சியிலையோ ஆலங்குச்சியிலையோ நாம் வளர்க்க முற்படுவோம். அதனுடைய கருத்து மக்களுக்கு போய் சேராததினால் விளம்பரங்களை பார்த்து மயங்கி நாம் சுதேசி பொருட்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். அதை மீட்க வேண்டும், உழவர்களை காக்க வேண்டும். உழவர்களை இந்த நாடு என்றைக்கு போற்றுகிறதோ, என்றைக்கு அவர்கள் மனம் திறந்து செழிப்பாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த இந்தியா வல்லரசாக ஆகியிருக்கிறது என்று பொருளாகும். வெறும் ராக்கெட் விடுறதுனாலேயோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளினாலோ நாம் வல்லரசு என்று சொன்னோமானால் நாம் காணாமல் போய்விடும் என்பதை மட்டும் மையப்பொருளாக இந்த நேரத்தில் வைத்து இந்த அளவோடு யார் பக்கத்தை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.